ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடை பார்த்து மன வருத்தத்தில் தான் மறுபடியும் வீடியோ போடுறேன். நம்ம வீக்காவுக்காக தான் இந்த மகாநதி சீரியலையே பார்க்குறோம். வீக்கா ஃபேன்ஸுங்களால் தான் இதில் டிஆர்பியே அதிகமாச்சு. அப்படி இருக்கிற ஒரு சீரியலை வீக்காவை பிரித்து வச்சு கதையை ரொம்ப நாள் கொண்டுன்னு போகலாமான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல டைரக்டரு. ஏன்னா இந்த இடத்துல விஜயோட கேரக்டர் ரொம்ப டேமேஜ் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த குடும்பமே அவ்வளோ கோவத்தில் இருக்கும்போது விஜய் அட்லீஸ்ட் காவேரியாச்சும் புரிஞ்சுப்பா. இல்லை, நான் கொடைக்கானல் கூட்டின்னு போகிறதுக்காக தான் பேக்கிங் பண்ண சொன்னேன்னு எம்டி போஸ்டிங்லாம் கொடுக்குறது அந்த இடத்துல சொல்லலாம். இல்லை, அந்த இடத்துலையும் சொல்ல வரல. தாத்தாவுக்கு தெரியும், தாத்தாவும் சொல்ல வர மாட்டேன்றாரு. நிவின் தான் கான்ட்ராக்டை பற்றி லீக் பண்ணார். அவர் தனியாக போய் பேசும்போது அந்த இடத்துல நிவினுக்காச்சும் விஜய் புரிய வச்சிருக்கலாம். யாருக்குமே புரிய வைக்காம இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் கொண்டுன்னு போகிறாங்க. வெண்ணிலா கையை பிடிக்கிறா. அவளை உள்ளே போய் நான் காவேரியோட புருஷன் புரிய வைக்கிறவர் இந்த கூட்டத்தில் புரிய வச்சிருந்தா அந்த குடும்பம் நம்பலைனா கூட காவேரி நம்பியிருப்பா. இல்லை, ஏன் இது இப்படி கொண்டுன்னு போகிறாங்கன்னு தெரியல. எபிசோடை இவங்களை பிரித்து வச்சு நிறைய நாள் எபிசோடை கொண்டுன்னு போகலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ டைரக்டர். தயவு செய்து பிரித்து வச்சு மட்டும் கொண்டுன்னு போகாதீங்க. வீக்காவை சீக்கிரத்தில் சேர்த்து வச்சு வீக்கா ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுற போல் சீனை கொண்டுக்குன்னு வாங்க. பாய் பாய். எபிசோடில் பார்க்கலாம்.